அரசு பொதுத் தேர்வில் வந்து இங்கிலீஷ் வந்து படிக்காமே பாஸ் ஆக முடியும். கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். எப்படி அப்படின்னா 1 to 20 கொஸ்டின்ஸ் 1 to 20 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வெறும் 1 மார்க்காக மட்டும்தான் இருக்கும். அது எல்லாமே 1 மார்க்காக மட்டும்தான் இருக்கும். அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை வந்து எப்படி நமக்கு தெரியலனாலும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன் பொதுவாக எல்லா கொஸ்டின்ஸுக்குமே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சி செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அப்போது நான் சி ஃபஸ்ட்டு 1 மார்க் சி செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் கடைசி வரைக்கும் அந்த 20 கொஸ்டின்ஸ் வரைக்குமே நான் ஆப்ஷன் வந்து நான் சி தான் அடிப்பேன். அப்படி நான் சி தான் அடிக்கும் பொழுது மொத்தம் 20 கொஸ்டின் இல்லைங்களா? அப்போது 20 கொஸ்டினில் மோஸ்ட்லி 6 to 80 மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். 80 மார்க்ஸ் நம்ம வந்து வாங்கிடலாம். கம்பல்சரி 80 மார்க் அபோவ் எடுத்துடலாம். 80 மார்க் எடுத்துடலாம். ஆனால் 6 மார்க்கு கீழே போக வாய்ப்பில்லை. 8 மார்க்குக்கு மேலே போகவும் வாய்ப்பில்லை. கண்டிப்பாக நம்ம வந்து 8 to 6 மார்க் எடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம 35க்கு 7 மார்க் நம்ம வாங்கிடுவோம். ரைட்டுங்களா?